எனக்கு சொன்னது என்னன்னா, ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூட்டத்துல வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதின்னு தான் எனக்கு சொன்னாங்க. அது நம்ம இப்ப எங்க கூட்டங்கள்ல எல்லாம் அவசர உறுதி வரும், கோபம் தான் வரும். ஆனாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. எங்க பிள்ளைய அழகா விலகி வழிவிடுவாங்க. நமக்கு அது நடக்கிறது தான். ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல. அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் குற்றம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்றது. இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்ப புதுசு. எனக்கு 15 வருஷமா இந்த அனுபவத்துல நான் ரொம்ப பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும். எனக்கெல்லாம் எங்க சனம் வராதோ முட்டு சந்து மூத்திர சந்தும்பாங்களா அங்கதான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம். சரி என்ன பண்றது, இதை கடந்துதான் நம்ம வந்தாக வேண்டியது. இப்ப யாருக்குமே அந்த சூழல்ல இப்ப ஒரு குறைய அந்த சூழல்ல யாரா இருந்தாலுமே ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்ப உடனே என்ன பண்ணோம்னா என்ன செய்யறதுன்னு தெரியாதுல, அந்த பதட்டத்துல ஒரு முடிவு எடுக்கிறதா. இன்ன வரைக்கும் கூட தலைவர்கள் இருக்காங்க, அடுத்த கட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க, அவங்களும் யாரும் இது வரைக்கும் இவங்க வந்திருக்கலாமே சார். சார் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு இல்ல திட்டமிட்ட சரின்னா அதை நம்ம வந்து சான்றுகளோட நிரூபிக்கணும். நம்ம பேசும்போது அந்த வலியில வேதனையில ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். அவங்க தரப்புல பார்த்தா அவங்க சொல்றது சரின்னு படும், அரசு தரப்புல வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நேரத்துல வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சரியானதா இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு 2 உயிர் இல்ல 40 உயிர்கிட்ட நம்ம இழந்திருக்கோம். அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்துல ஒருத்தனா நின்னுதான் நீங்க இதை பார்க்கணுமே ஒழிய இதை போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம்பட்டு இவங்க பாரு என்ன பேசிட்டு இருக்காங்க. அந்த சாவு வீட்டுல நின்று பாத்தீங்கன்னா அந்த சாவு வீட்டுல இருக்கிற ஒரு மகனை நான் பார்த்தா ஐயோ என்னையா பேசிட்டு இருக்கீங்கன்னு வரும். அந்த மனநிலையை தான் நீங்க இதுல பார்க்கணும். இது வரலாம், தம்பி வரலைனாலும் மற்றவர்கள் வருவாங்க, வர சொல்லுவோம். மற்றவங்களை தம்பி குஷியானந்தையோ ஆதவையோ வந்து பாருங்க ஆறுதல் சொல்லுங்க சொல்லுவோம், அது செய்வாங்க. அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அரக்கர்கள் ஒன்றும் கிடையாது, நம்ம பிள்ளைங்க தானே வருவாங்க. காவல்துறையோட நிபந்தனைகள் வந்து பின்பற்றதுனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்கு, விபத்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப காவல்துறை நாங்க கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றல. அவங்க வந்து இதுல ஏதோ சதி இருக்கு. இது அல்ல, இப்ப இழப்பு தான், இறந்தவர்கள் தான். இப்ப அந்த துயரத்துல நம்ம பங்கேற்று துயரத்துல நிக்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால முடிஞ்சா 2 வார்த்தை ஆறுதல் இல்ல அவங்களுக்கு, அதுதான் இப்ப தேவைப்படுது. இதை போய் பேசிட்டு வேண்டியதுங்க. இப்ப நடந்துருச்சு, கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல, நடந்துருச்சு. இப்ப அதுக்கு போய் என்ன பண்ண முடியும்? குடிநீரை வந்து அரசு வழங்க முடியும், குடிநீரை வந்து அரசு அத்தனை பேருக்கு வழங்க முடியாது. அதாவது நம்ம பிள்ளைகள் எடுத்துட்டு வந்துடணும். விளங்குதான் நான் சொல்றது. இப்ப கூட்டத்துல எந்த தண்ணி இருந்தா கூட அங்க நிக்கிறவருக்கு எப்படி போய் கொடுக்க முடியும்? இப்ப நம்ம பிள்ளை இப்படி வரும்போது அவங்களே ஒரு போத்தல்ல ஒரு தண்ணீரை எடுத்துட்டு வந்துடணும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிக்கிற மாதிரி இருக்குதுன்னா அப்ப அதுக்கு தயாரா வந்துடணும். அதுக்கு வந்து அவங்களை குறை சொல்லி இவங்களை குறை சொல்லி யார குறை சொல்றீங்க? எனக்கிட்ட தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இவர் கொடுத்துருவா அவர் கொடுத்துருவா, அங்க நிக்கிறதுக்கு எப்படி கொடுப்பேன்? எப்படி போய் கொடுக்க முடியும்? சரி, அது ஒரு பிரச்சனை. இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சுல. இனி வருங்காலங்கள்ல நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும், இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதியை செய்யணும். அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது, யோசிக்க முடியாது. கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்துல கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்ல. நடந்துருச்சு, செத்துட்டோம். இப்ப அது பேசுன இனி வந்து ரொம்ப கவனமா இருந்து கால் எடுத்து வைக்கணும், அதான் முக்கியமானது. இது வழக்கு, அதை எதிர்கொள்ளுவான் அரசு. வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தானே தீரணும், அப்ப அதை எடுப்பாங்க. இப்ப நீங்க ஆந்திராவில நான் கூட அதுக்கு கடுமையான கண்டிச்சு அறிக்கை விட்டேன். தம்பி அல்லு அர்ஜுனா நடிச்ச படம் புஷ்பா 2 திரையரங்குல போய் படம் பார்த்தவங்க சிக்கி இறந்துட்டாங்க. அதுக்கு இவர் பொறுப்பு இல்ல, ஆனா இவரை கைது பண்ணி சிறையில வச்சாங்க. அப்ப நான் கேட்டேன், அவர் பொறுப்பு இல்ல, அவங்க படம் பார்க்க போய் நெரிசல்ல சிக்கிட்டாங்க. இப்ப அது மாதிரிதான் பார்க்கணும். இப்ப இது வந்து ஒரு வழக்கு, அதை எதிர்கொள்ளணும். நம்ம எதிர்கொண்டு போய் இதுல எந்த தொடர்பும் இல்லை, இது வந்து எங்களுக்கு இப்ப நம்ம இப்ப வழக்கு புனையப்பட்டவங்க எல்லாம் அவங்களாம் இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க, அப்படி பார்க்க முடியாது இல்ல, அப்படி பார்க்க முடியாது. இது என்ன, இது தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்குமா? வருத்தமா தான் இருக்கும்.
இது என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்க? ஆனா இந்த சம்பவம் தொடர்பா அவனுக்கு இது புது வழக்கு. எனக்கு வந்து 260 வழக்கு இருக்கு என் மேல. நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது. எனக்கு இது புது சில வழக்கு. அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவோம், சிறை அதை நிறைன்னு போவோம், தடை அதை உடைன்னு போவோம். எங்களை பயிற்றுவித்த தலைமை அப்படி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கன்னா நான் கெஞ்சிருக்கேன். காவேக்கா தலைவருக்கு எதுவும் அறிவுரை பெறுவதற்கு சம்பவம் அவ்வளவு சின்ன பிள்ளை இல்ல, அவருக்கு தெரியும் இது நடந்துச்சு. நேரம் அவருக்கு தெரியாத என்ன செய்யணும்.